ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதாவது அந்தந்த சிஓட்ட சொல்லி எம்இஸில் கவுன்சிலிங் நடக்க போகுது, அதனால் அதுக்கான தயாரான நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி யார் யார் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ ஓவராலாக ஸ்கூல் எஜுகேஷனில் டிஎஸ்சின்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாத்துக்குமே வரும், உங்களுக்கும் மெயில் வரும். ஸோ மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி இருந்துச்சோ கொடுத்தீங்களோ அந்த மெயிலில் வந்து ஒன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எதனாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக நமக்கு அப்டேட் கிடைச்சாலும் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். பொதுவாக நமக்கு வந்து கால் பண்ணியே சொல்லுவாங்க, அதனால் பதட்டப்பட தேவை. எங்கே சொல்லாமல் விட்டுருவாங்களோ, எங்கே தெரியாமல் போகுமோ அப்படின்னு சொல்லிட்டுல நமக்கு இண்டிவிஜுவலாக சிஓ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட சிஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு இத்தனை மணிக்கு வந்துருங்க, நாளைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாகவே என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணியும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டிஆர்பி அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோமோ அந்த இதுக்கு கால் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் வந்து படுத்த தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்டு. ஸோ கவுன்சிலிங் டேட் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 days நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் சிஎம் கையில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ 13ஆம் தேதி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 1 அல்லது 2 நாள் கண்டினியூவாக நடந்தால் 2 நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ 13ஆம் தேதி வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டர்ஸ் யாருக்கும் ஆர்டர்ஸ் வந்து டைரெக்டாக கையில் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம காலையில் அந்த ப்ரொசீடிங்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்கறதுனால. அதனால் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஸோ இந்த வாக்கில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அப்படி இல்லை அப்படின்னா 8, 9, 10 இந்த மாதிரி நடக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆதிராடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ சிவி அப்படின்னா ஏற்கனவே நம்ம போயிருக்கோம், அங்கே கொடுத்த டாக்குமெண்ட்டு தான். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சில டாக்குமெண்ட்டை கேட்டிருக்காங்க. இதே போல் தான் டிஎஸ்சிக்கும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இப்பயே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எப்போ கேட்பாங்க அப்படின்னா பொதுவாக ஜாயின் பண்ணுறப்ப கேட்பாங்க. சரிங்களா? வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எடுத்து வச்சுங்க. அதர்வைஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அப்போ கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, நம்ம வந்து சிவிலையுமே கொடுத்துருக்க மாட்டோம், மாவட்ட வேலைவாய்ப்பு அட்டை அசல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எப்படியுமே மோஸ்ட்லி எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், அதோட பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ ஆன்லைனில் போட்டிங்கன்னா கலர் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சு, அதுதான் ஒரிஜினல். ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணவங்க தான் அட்டை, அதுவுமே ரினியூவல் பண்ணால் நமக்கு வந்து நியூவாக இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நியூவாக கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நமக்கு இருக்கக்கூடியதான். நீங்கள் வந்து சிவி போனப்போ உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸு ஸோ அது எல்லாமே வச்சுங்க. என்னென்ன சிவிக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த சிவி இதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. கவுன்சிலிங் வந்து ஓவராலாக எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக அந்த இது ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க எம்இஸில், அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான் நம்ம ஏற்கனவே சிவிக்கு எடுத்துகிட்டு போனது. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது என்னென்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கா அல்லது டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இப்போ என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் தான், ஸ்டேட் கவுன்சிலிங் தான். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணும், நடக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சேலம்னா சேலம் சிஓ ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டோ. இதில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, நான் அப்ளை பண்ணும்போது ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு அதுக்கடுத்து பெர்மனெண்ட் அட்ரஸ் நம்ம 2 அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ்லேருந்து கூப்பிடுவாங்களா அல்லது பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கூப்பிடுவாங்களா அப்படிலாமே ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. மேபி 100% நம்ம வந்து ஆதார் கொடுத்துருப்போம், அந்த அட்ரஸில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதுதான் கூப்பிடுவாங்க, அந்த பர்மனெண்ட் அட்ரஸ். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து சேலமாக இருந்து அவங்க இப்போ டெம்பரரியாக சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அந்த சென்னை அட்ரஸ் வந்து கூப்பிட மாட்டாங்க, அந்த சேலம் சிஓ ஆஃபீஸ்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா ரேங்க் வைஸாக தான் நடக்கும். இது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் அவர் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. ஸோ அவர் செலக்ட் பண்ண பிறகு தான் 2வது இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா
செலக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மெயினாக சரிங்களா, மெயினாக வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அந்த சிஓ ஆஃபீஸ் அங்கேருந்து தான் நமக்கு வந்து கால் வரும். அதனால் நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸு. இன்னும் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. 31 தான் நமக்கான வேக்கன்சி லிஸ்ட்டே வந்து ஃபைனல் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2-3 நாளில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நாளைக்கு நடக்குது, உதாரணத்துக்கு இப்போ 7ஆம் வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா 6ஆம் நமக்கு வந்து பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே வரும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதில் பிடிஎஃபோட லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த சிஓ ஆஃபீஸுக்கு போகிறீங்களோ அது ஃபுல்லாக எல்லாமே ஓட்டுவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக. தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இண்டிவிஜுவலாக ஓட்டுவாங்க. அது 40 பக்கமாக இருந்தாலும் சரி, 30 பக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்தந்த இதை பண்ணி வைப்பாங்க. இல்லைனா நமக்கு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க சரிங்களா. ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனாக போட்டு அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருந்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக் தான் போக முடியும் உங்களுடைய நம்பர்ஸ் வரும்போது சரிங்களா. அதனால் நீங்கள் இப்போதைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பிளேஸ் வந்து எழுதி வச்சுங்க. அதர் டிஸ்ட்ரிக்கும் என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய வேக்கண்ட் இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய வேக்கண்ட் இருக்குது. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் நிறையா இருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்காரங்க நிறைய பேர் சூஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ சேலம் அங்கே இருக்காது வேக்கண்ட் அதிகமாக, நாமக்கல் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னா அவங்க உடனே எங்கே சூஸ் பண்ணுவாங்கன்னா கள்ளக்குறிச்சி சூஸ் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு அவங்க அப்புறம் நியர்பை விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சியாக இருந்தாலும் நியர்பை எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, செலக்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து 13ஆம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் வச்சு கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு டேட் அப்படின்னா 13. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷரிங்லாம் போட்டு ஒரு சில இதை வந்துச்சுமா எல்லாமே முன்னேற்பாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 13ஆம் வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் டேட் வந்து 13. ஆல்டர்னேட் டேட் இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஜாயினிங் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுறது. பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது, அதுக்கடுத்து கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, அதுக்கடுத்து கோஎடு ஸ்கூல் இருக்குது. பாய்ஸ் ஸ்கூலில் ஜென்ஸ் ஸ்டாஃப் அண்ட் லேடிஸ் ஸ்டாஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் ஸ்கூலில் லேடிஸ் ஸ்டாஃப் மட்டும்தான். அதே போல் கோஎடு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய்ஸ் ஸ்கூல்லையும் கோஎடு ஸ்கூல்லையும் 2 ஸ்டாஃப். கேர்ள்ஸ் ஸ்கூலில் கேர்ள்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதாவது லேடிஸ் ஸ்டாஃப் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரேங்க் வைஸாக தான் நம்மளை கூப்பிடுவாங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரு ஆள் கூப்பிடுவாங்க, அதுக்கடுத்து சுவாலஜியில் ஒரு ஆள் கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்னி போஸ்ட்டு, சுவாலஜி போஸ்ட்டு, அதுக்கடுத்து பயாலஜி போஸ்ட். ஸோ 3 போஸ்ட்டுமே காமிப்பாங்க. பதட்டப்படாதீங்க. இது பாட்னி படித்தவங்களுக்கு பாட்னி போஸ்ட்டு மட்டும் இருக்கும், ப்ளஸ் பயாலஜி போஸ்ட்டு. அதே மாதிரி சுவாலஜி படித்தவங்களுக்கு சுவாலஜி போஸ்ட்டு ப்ளஸ் வந்து பயாலஜி போஸ்ட். இது 2மே காமிப்பாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாட்னியாக படிச்சிருப்பாங்க, அங்கே வந்து பாட்னி வேக்கண்ட் இல்லாமல் பயாலஜி வேக்கண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அந்த செலக்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம கடைசியாக இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. நான் தாங்க எங்கள் சப்ஜெக்டில் லாஸ்ட் அப்படின்னா எவ்வளோ பொறுமையாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முன்னாடி ஒரு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க, அர்ஜென்ட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் போனால் தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நம்மளை 9 மணிக்கு 10 மணிக்கு இந்த மாதிரிலாம் வர சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நான் போனப்போ ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா 11, 12 இந்த மாதிரி ஆகிடும், ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். நாங்கள் இருந்தப்போ கண்டினியூவாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம்லாம் அந்த ஒரு டைம் ஷெட்யூல் டைம் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 6 மணி 8 மணி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி அடுத்த நாள் வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சரிங்களா. அதனால் கவுன்சிலிங் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஸோ எல்லா சிவிக்கு போகும்போது என்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டிங்களோ அது வந்து ஒரு 2-3 செட்டு வந்து வச்சுங்க, ஒரு 5 செட்டு வச்சுங்க. ஏன்னா நம்ம எங்கெங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிஓ ஆஃபீஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஜாயின் பண்ணுற ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி இருக்கும், அங்கே ஜாயின் பண்ணுற ஸ்கூல்லேருந்து சிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்து சென்னையில் எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் அந்த கன்சர்ன் சிஓலேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட்டு கார்ப்பரேஷன் ஸ்கூலா அல்லது வந்து வெல்ஃபேர் ஸ்கூலா எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி இதெல்லாமே சொல்லிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு பதட்டமும் படுத்தலை. ஸோ நமக்கு அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். இந்த பயாலஜி அண்ட் பாட்னி சுவாலஜி போஸ்ட் இவங்க மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஸ்கூல் லிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, எடுத்து வச்சுங்க. ஏன்னா பியூ சயின்ஸ் வேக்கண்ட் நிறைய ஸ்கூலில் இல்லை. இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பயாலஜி வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பயாலஜின்னு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயாலஜின்னு இருக்கிற இடத்துல ஒரு சில இடத்துல பயாலஜி போஸ்ட்டும் இருக்கும், பியூ சயின்ஸ்க்கான போஸ்ட் இருக்கும். இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பயாலஜி போஸ்ட் இருக்குது, பியூ சயின்ஸ் இருக்குது. நாங்கள் போனது 2 பேருமே இப்போ பாட்னி எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? சுவாலஜிக்கு ஆள் இல்லை, அதனால் நாங்கள் 2 பேருமே பாட்னி எடுத்துகிட்ருக்கோம். ஒத்து வந்தால் பிரச்சனை இல்லை. ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்தவங்க வந்து சுவாலஜி எடுங்க. ஆனால் அவங்க பாட்னியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்தார். 1 இயர் மட்டும், அதாவது அவர் வந்த டைம் மட்டும் எடுக்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்ருக்கோம், சுவாலஜி பாட்னி இந்த மாதிரி. ஸோ இந்த மேஜர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டோம். ஸோ அவங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.